எல்லாரும் நமஸ்காரம். இன்னைக்கு பரஸ்பதியில் 6வது ஸ்லோகம். யச பிராப்னோதி விபுலம் ஞாதி பிராதான்யமேவச்ச அசலாம் ஸ்ரீயமாப்னோதி ஸ்ரேய பிராப்னோத்யனுத்தமம். கேட்டுங்க. யச பிராப்னோதி விபுலம் ஞாதி பிராதான்யமேவச்ச அசலாம் ஸ்ரீயமாப்னோதி ஸ்ரேய பிராப்னோத்யனுத்தமம் அப்படி சொல்லணும். இதை சொல்லும்போது யச பிராப்னோதி விபுலம் ஞாதி பிராதான்யமே வச்ச அசலாம் ஸ்ரீயமாப்னோதி ஸ்ரேய பிராப்னோத்யனுத்தமம் அப்படி சொல்லணும். யச பிராப்னோதி விபுலம் ஞாதி பிராதான்யமே வச்ச அசலாம் ஸ்ரீயமாப்னோதி ஸ்ரேயம் பிராப்னோத்யனுத்தமம் அப்படி சொல்லும்போது அந்த மாதிரி சொல்லணும். இதுக்கு அர்த்தத்தை பார்ப்போம். யச பிராப்னோதி விபுலம், யசன்னா அடைதல், பிராப்னோதின்னா அந்த பிராப்தம் நம்மளுக்கு உனக்கு கொடுத்து வச்சுக்கணும்ன்றமே, அதான் பிராப்னோதின்னா கொடுத்து வச்சுக்கணும்னு அர்த்தம். அடைய கொடுத்து வச்சுக்கணும் இந்த இடத்துல சொல்ற. யச பிராப்னோதி விபுலம், விபுலம்னா புகழ். யச பிராப்னோதி விபுலம், விபுலம்னா புகழ்னு அர்த்தம். ஞாதி, ஞாதின்னா ஞாதின்னா பந்துக்கள். அதாவது நீங்க தர்ப்பணம் பண்ணும்போது கூட நிறைய ஞாதி ஞாதா ஞாதி ஞாதான பித்ரு தர்ப்பணம் சொல்லுவோம். நம்ம சொல்லும்போது ஞாதி ஞாதான பித்ரு, ஞாதி ஞாதான பித்ரு பத்னின்னு ஒன்று சொல்லுவோம். ஞாதி ஞாதா பித்ரு நமாசமஸ்தர்ப்பயாமி. அதே மாதிரி ஞாதி ஞாதா பித்ரு பத்னி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி அது பண்ணுவோம். தர்ப்பணம் பண்ணும்போது ஞாதா ஞாத பித்ரு ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமின்னு அந்த எழுந்து தண்ணி விடுவோம். அதே மாதிரி ஞாதா ஞாத பித்ரு பத்னி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமின்னு பந்துக்கள், நமக்கு முன்காலத்தில் நம்முடைய பந்துக்களை எல்லாத்துக்கும் தர்ப்பணம் பண்ணுது. கடைசியில் 3 தலைமுறை தர்ப்பணம் முடிஞ்சப்புறம், 3 தலைமுறைக்கு தகப்பன் வழியில் பண்ணி முடிச்சப்புறம் அது ஞாதா ஞாத, அது ஞாதா ஞாதன்றது பந்துக்கள் எல்லாம் அப்படி அவங்களுக்கெல்லாம் நம்ம இது உணவிடுகிறேன்றது மாதிரி. அதாவது ஞாதா ஞாத பித்ரு பத்னி சுதாரண சத்தியாமின்னு பித்து பத்னிகளுக்கு கொடுக்குறது, அவங்களோட பத்திகளுக்கு அவங்களுக்கு பண்றது. அது மாதிரி அதே மாதிரி தாயார் வழியிலேயே அது மாதிரி. தாயார் வழியில அப்பா, தாயார் வழியில தாயாரோட அப்பா அவங்க ஃபேமிலி, தாயாரோட அம்மாவோட ஃபேமிலி வராது. தாயாரோட அப்பா, அவங்க அப்பா அப்படி அந்த மாதிரி போகும். அந்த மாதிரி இருக்கவங்க அவங்களுக்கு தர்ப்பணம் போனது அதுதான் நம்ம சொல்லுவோம். ஞாதா ஞாத அப்படிங்கிறதுனால ஞாதின்னா பந்துக்கள்னு அர்த்தம். பிராதான்னா அதாவது ஃபர்ஸ்ட், பிரதமைன்றது ஒண்ணுன்றோம் இல்லையா, அது மாதிரி முதலிடம்ன்றது அர்த்தம். பிராதான்னா முதலிடமாக இருக்கிறது. ஏன்னா இருக்கிறது, மேவச்சன்னா அடையுதல். அந்த முதலிடமா இருக்கின்ற அந்த அந்த இதை அடைவாரான். அந்த மேன்மையான முதலிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலையை அடைவான், புகழை பெற்று. அந்த அந்த அது இருக்கவும் அந்த மாதிரி இருக்கவும் எப்போதும் பகவான் எழுந்திருப்பவன். அதாவது இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொல்பவன் அந்த இடத்துல அதை சொல்லணும். விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொல்லிக்கொண்டு எப்போதும் பகவானை நினைத்திருப்பவன், அவருடைய பந்துக்களில் முதலிடம் பெறுபவனாகவும் புகழை அடைய கொடுத்து வைத்திருப்பவனாகவும் இருப்பான் அப்படின்றதாக இந்த ஃபர்ஸ்ட் வரியோட அர்த்தம். அடுத்து 2வது அசலாம்னு வருவாங்க. சலாம்னா நகரக்கூடியது, சலனம் இருக்கு இல்லையா, அதை அசைறது. அதான் சலாம்னா ஆக்சுவலா சலனம்ன்றது சான்ஸ்கிரிட்ல இருந்து வேர்ட்ல இருந்து அந்த வார்த்தை தான். அது நம்ம தமிழ்ல அசைவு தான். சலனம்ன்றது சான்ஸ்கிரிட் வேர்ட்ல இருந்து வந்தது. சலாம்னா நகரக்கூடியது, அசலாம்னா நிலையானது. ஸ்ரேயன்றது செல்வம். ஸ்ரேயன்றது இப்போ பொருளுக்கு செல்வத்துக்கு ஸ்ரேயம். மாம்னா தனக்கு, தனக்கு. மமன்னா எனக்கு. அதனால்தான் மனைவிக்கு தர்ப்பணம் கொடுக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா மமன்னு வரும் ஒரு இடத்துல, என் மனைவின்னு இருக்கு. அதை அந்த தர்ப்பணம் பண்ணி வாத்தியார் அதை சொல்லும் போது மமன் சொல்லுவோன்னு நம்மள மமன் சொல்லுவோம் அப்படின்னு. நீங்க புரிஞ்சுக்கணும், நீங்க மமன் சொல்லணும். அவர் சொல்ல அந்த மந்திரத்தை சொல்லும்போது அவர் வாயால மமன் சொல்ல, அவர் வாயால மமன் சொன்னா அதுக்கு அர்த்தம் வேற மாதிரி ஆயிடும். அவரோட மனைவி சொல்ற மாதிரி ஆயிடும். அவரோட பண்ணறது அவரோட மனைவி இல்லையே, இன்னொருத்தர மனைவி தானே. அதனால யார் மனைவிக்கு தர்ப்பணம் கொடுக்குறாங்களோ
கற்பம் கொடுக்கும்போது மனைவிக்கு அந்த மனைவி அந்த கணவன் உட்காந்து சொல்லும் போது அதை நடத்தி வைக்கிற வாத்தியார், அதாவது உண்மையான வாத்தியார். சில வாத்தியார் அப்படியே சொல்லிட்டே போவார், நீ அவர் என்ன சொல்றாரு அதை நீங்க பின்னாடி சொல்லிட்டே போகணும். ஆனா நிஜமான வேதம் படிச்சு சரியா செய்யற வாத்தியார் அந்த மமன் ஒரு இடத்துல நிறுத்திட்டு மமன் சொல்லுங்க அப்படிங்குவார். அவர் நம்மள சொல்லி சொல்றாரு, எனக்குன்னு சொல்லுங்க நீங்க அப்படின்னு. அப்படின்னா நமக்கு எனக்குன்னு நம்ம சொல்லிக்கிறோம் இல்லையா, அது அவருக்குன்னு சொல்லல. அது மமன்றது வந்து எனக்கு, மமன்றது எனக்கு, மாம்னா தனக்கு. தனக்குன்னா மாம்னா தனக்குன்றதுக்கு வேற, மமன்னா எனக்குன்றது. தனக்குன்றது வந்து தன்னைக்கிட்ட வந்து அடையிறது, எனக்குன்றது வந்து எனக்கு உரித்தானது. ஞாபகம் வச்சுக்க, தனக்குன்றது தன்கிட்ட வந்து அடையிற பொருள், எனக்குன்றது எனக்கு மட்டுமே உரிதான பொருள். அதான் ஆம். நோதினா அடைதல், நோதினா அடைதல். ஸ்ரேயஸ், ஸ்ரேயஸ்னா சிறப்பான மோட்சம். ஸ்ரேயஸ்ன்றதே மோட்சம் தான். எஸ்னா மோட்சம், ஸ்ரேயஸ்னா ஸ்ரேயஸ்ன்றது வந்து சிறப்பான மோட்சம்னு அர்த்தம். பிராப்னோத்திய, பிராப்னோத்தியன்றது வந்து உனக்கு அந்த பிராப்தம் இருக்கு வந்து பிராப்னோத்திய, பிராப்தம் அத்திய அப்படின்னு இருக்கும். பிராப்தம் அத்திய, பிராப்னோத்தியன்றது. அத்தியன்றது வந்து அடையிறது, பிராப்தம்னா கொடுத்து வைக்கிறது. அதான் பிராப்தம்னா அந்த அந்த இதை கடையறதுக்கு கொடுத்து வைத்தவன், பலரை கடையை கொடுத்து வைத்தவன் தான் பிராப்னோத்தியன்னா கொடுத்து வைத்தவன். அனுத்தமம், அணுன்னா பின்தொடர்தல் நமக்கு தெரியும். உத்தமம்னா உத்தம வழியில் பின்தொடர்தல். அதற்கு இரண்டாவது வரைக்கும் அர்த்தம் என்னன்னா, எப்போதும் பகவானை நினைத்திருப்பவன், எப்போதும் பகவானை நினைத்துக் கொண்டு விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொல்லிக் கொண்டிருப்பவன் நிலையான செல்வங்களையும் நிலையான செல்வங்களோ நிலையாக செல்ல உள்ள, அப்படி எடுத்துக்கூடாது, நிலையாக செல்ல உள்ள விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொல்லிக்கொண்டு விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை தினசரி சொல்லிக்கொண்டு எப்போதும் பகவானை நினைத்திருப்பவன் நிலையாக செல்ல உள்ள மோட்சத்தை அடைய உத்தம வழிகளை பின்பற்றி செல்வதற்கு கொடுத்து வைத்தவனாக இருப்பான். அப்படி எடுத்துக்கணும். உத்தம வழிகளை பின்பற்றி செல்வதற்கு அதுக்கும் கொடுத்து வச்சுக்கணும். கொடுத்து வைத்தவனாக இருப்பான்னு அர்த்தம் அந்த இடத்த. அதான் இந்த 6வது பலஸ்ருதிக்கு 6வது ஸ்லோகத்துக்கு பார்த்தோம். தேங்க்யூ.